ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ஹிடன் ஜெம். தமிழ்நாட்டோட 3000 வருஷம் ஹிஸ்ட்ரியை தனக்குள்ளே ஒளிச்சு வச்சுருக்க ஒரு டைம் மெஷின். உலகத்திலேயே ஃபஸ்ட்டு சிவா டெம்பிள் எது தெரியுமா? அதுதான் நம்ம திரு உத்தரகோசமங்கை. இங்கே தான் சிவபெருமான் அன்னை பார்வதி தேவிக்கு ரகசிய உபதேசங்களை வழங்கினார். உத்திரம்னா உபதேசம், கோஷம்னா ரகசியம், மங்கைனா பார்வதி. அதனால தான் இந்த அமேசிங்கான கோவிலுக்கு இந்த பெயர். அது மட்டும் இல்லை, இங்கே எல்லாரும் தேடி வர்ற ஒரு வண்டர் இருக்குது. அதுதான் 6 அடி உயரமுள்ள மரகத நடராஜர். மரகதம்னா சாதாரண கல் இல்லைங்க, மோஸ்ட் ப்ரீஷியஸான ஸ்டோன். கோடி கோடியாக மதிப்புள்ள இந்த சிலை ஏன் வருஷம் முழுசும் சந்தன காப்புக்குள்ளே இருக்குன்னு தெரியுமா? மரகத கல்லுக்கு வெப்பத்தையும் ஒளியையும் தாங்குகிற சக்தி ரொம்பவே குறைவு. அதனால தான் வருஷம் முழுசும் சந்தன காப்பு போட்டிருக்கு. இந்த மரகத சிலையை நீங்கள் நார்மல் டேஸ்லலாம் பார்க்க முடியாது. ஒரே ஒரு நாள் மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு மட்டும் சந்தன காப்பை நீக்கிடுவாங்க. அந்த சமயத்தில் மின்சாரமே இல்லாமல் அந்த எமரால்ட் நடராஜர் எப்படி ஜொலிக்கிறாருங்கிறத உங்கள் கண்ணால் பார்க்கணும். அந்த 1 டே தரிசனம் உங்களுக்கு கிடைச்சா அது உங்கள் வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு புராண காலத்து சம்மந்தமும் இருக்குது. அது என்னென்னா, ராவணன் அவரோட மனைவி மண்டோதரியை இங்கே தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாராம். நடராஜருக்காக முதல்ல சிலை வடிவமைச்சதே ராவணன் தான் அப்படின்னு ஒரு பிலீஃப் இருக்குது. இந்த கோவிலோட இழந்த மரம் 3000 வருஷத்துக்கு மேலே பழமையானதுன்னு ஆர்கியாலஜிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இதுவே இந்த கோவிலோட ஏன்ஷியன் வேல்யூக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரூஃப். கோவிலோட என்ட்ரன்ஸில் இருக்கிற யாழி சிற்பத்தோட வாயில் ஒரு கல் உருண்டை இருக்குது. அந்த கல்லை யாரும் வெளில எடுக்க முடியாது. அது நம்ம தமிழ் ஆர்கிடெக்சரோட ஒரு பிக் சேலஞ்ச். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு பழமையும் புனிதமும் சிற்பக்கலையும் இருக்கிற உத்தரகோசமங்கை கோவிலுக்கு நீங்களும் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுங்கள். ஆருத்ராவில் அந்த பளிங்கு நடராஜரை பார்த்துட்டு வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்ககிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.